إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها وبث منها رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يغفر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من حمزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இறக்கி வைத்த வேதங்கள் இறுதி வேதமான அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிடுகின்றார்கள். குல் நபியே கூறுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன் காஃபிர்களை என்று அழைத்து அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுமாறும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? லா அஅபுது மா தஅபுதூன். நபியே கூறுங்கள், அவர்களுக்கு கட்டளையிடுங்கள், நான் வணங்க மாட்டேன். நீங்கள் எதை வணங்குகின்றீர்களோ அதை நான் வணங்க மாட்டேன். நீங்கள் எதை இபாதா செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நான் இபாதா செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையை சொல்கின்றார்கள். அத்தோடு விடவில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் கூறுகின்றார்கள், வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது. இன்னும் நீங்களும் வணங்க மாட்டீர்கள், நான் எதை வணங்குகின்றீர்களோ அதை நீங்களும் வணங்க மாட்டீர்கள். காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அடிப்படையான வித்தியாசம் வேறுபாடு என்று சொன்னால் இந்த விஷயத்தான் இருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு நபியாகவும் ரசூலாகவும் அனுப்பப்பட்ட பொழுது அந்த மக்காவாசிகள் எப்படி இருந்தார்கள், எதிரே இருந்தார்கள், நாம் பார்க்க வேண்டும். அதை அவர்கள் இடத்தில், அந்த மக்காவாசிகள் இடத்தில், உங்களை படைத்து உங்களை பாதுகாக்கக்கூடிய உங்களை ரட்சகன் யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைத்து பாதுகாக்கக்கூடியது என்று சொல்வார்கள். அவர்கள் இடத்தில் உங்களுடைய தீன், உங்களுடைய மார்க்கம் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நான் ஃபாலோ பண்ணுகிறோம், பின்பற்றி என்று சொல்வார்கள். அவர்கள் இடத்தில் இந்த பைத், இந்த காபா என்ன என்று கேட்டால் அவர்கள் சொல்ல, பைத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்வார்கள். அவர்கள் அந்த பைத்தில், அந்த காபாவை அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். மக்காவுக்கு ஹஜ் செய்யக்கூடிய வரவர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் அனைத்து உதவிகளும் அனைத்து சேவைகளும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவுக்கு வரும் பொழுது, நபியாகவும் ரசூலாகவும் அனுப்பப்பட்ட பொழுது அவர்களுடைய எப்படி நம்பிக்கை இருந்தது? அவர்களிடத்து அல்லாஹ் யார் என்று கேட்டால் அவர்கள் தான், நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து பாதுகாக்கக்கூடியவர் என்று சொல்றார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆனே கூறுகின்றார்கள். அவர்களிடத்து கேட்கும் பொழுது உங்களுடைய பாதுகாக்கக்கூடியவர் யார் என்று கேட்கும் பொழுது அவர்கள் ரப்பா அல்லாஹ் என்று சொல்வார்கள்.
மில்லத்தி இப்ராஹிம் ஹனீஃப், அந்த தீனில் இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அவர்கள் இந்த காபா பற்றி கேட்கும் பொழுது இது பைத்துல்லா, இது அல்லாஹ்வுடைய வீடு, இது அந்த இடத்தில் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அஜ்ஜையும் செய்து கொண்டிருந்தார்கள். அஜ்ஜி செய்யக்கூடிய வரவர்களுக்கு அவர்கள் அனைத்து சேவையும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை பார்த்து அழைத்து காஃபிர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அவர்கள் அப்போ அல்லாஹ்வை நீங்கள் வணங்காமல், அல்லாஹ்வை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. நீங்கள் தீனில் இஸ்லாத்தில் இருப்பதாக சொல்ல மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. நீங்கள் காபா, நீங்க பள்ளிவாசல் சென்று நீங்க தொழுதால் மட்டும் போதாது. அது காபாவா இருந்தாலும் சரி, நீங்க ஹஜ்ஜியும் சென்று இருந்தால் மட்டும் போதாது. எதுவும் போதாது. இது நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தனித்து அல்லாஹ்வை மட்டும் தனியாக வணங்குவதுவரையும் இது எதுவுமே உங்களுக்கு பயனளிக்காது. அந்த மக்காவாசிகள் செய்த தவறு என்ன? அவர்கள் எல்லாமே கரெக்டா, நமக்கு என்ன தோணுது, அவங்க எல்லாம் கரெக்டா தானே இருக்காங்க. அல்லாஹ் வணங்க, அல்லாஹ் தான் ரப்பு சொல்றாங்க. யாரு? இப்ராஹிம் இஸ்லாமுடைய தீனில் இருந்து சொல்றாங்க. காபாவுக்கு வரக்கூடிய ஹஜ்ஜி செய்தவர்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்தாங்க. அப்ப அவங்க என்ன தப்பு செய்திருக்காங்க? இங்க என்ன? அல்லாஹ் மட்டும் தனித்து வணங்குறது தான். காபிருக்கும் முஸ்லிமுக்கும் வித்தியாசமே, வேறுபாடு எங்க இருக்கின்றது? இறைவனை மட்டும் இபாதத் செய்வர்கள் இறைவனை மறுத்தவர்கள் இல்ல. இறைவனுடைய இருக்கக்கூடிய இபாதத் மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த காலத்த மக்காவாசிகள் செய்த தவறு என்ன? அவர்களுக்கு ஏதாவது பயம் வந்துவிட்டால் தன்னை பாதுகாக்கக்கூடியதுக்கு என்ன என்று சொன்னார்கள், இறந்து போன இடத்திலையும் ஜின்கள் இடத்திலையும் அவர்களுடைய இடத்துல எந்த குருமார்கள் சொல்றாங்க அவர்கள் இடத்திலும் அவர்கள் பாதுகாப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள். பாதுகாப்பு என்பதை யார் எடுத்து கேட்க வேண்டும்? அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக். யார் உங்களை படைத்தார்களோ, எந்த எல்லா மனிதர்களையும் படைத்து பாதுகாக்கக்கூடியவர்களோ அந்த ரப்பிடத்தில் நீங்க பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத் தருகிறார். அப்ப பாதுகாப்பு யாரை எடுத்து கேட்க வேண்டும்? யார் நம்மை படைத்து பாதுகாக்கிறார்களோ அந்த ரட்சகன் அல்லாஹ் இடத்தில் மட்டும்தான் பாதுகாப்பு தேட வேண்டும். அப்ப உதவியும் யாரிடம் கேட்க வேண்டும்? அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்தான் அல்லாஹ், அவர்தான் நம்மை பாதுகாக்கக்கூடிய, ஆலம் அனைத்தையும் படைத்து பாதுகாக்கக்கூடியன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடையே உதவி தேடுகின்றோம். அப்ப உதவி யாரிடம் தேட வேண்டும்? யார் நம்மை படைத்தார்களோ, யார் நம்ம ரட்சகன் செய்கின்றார்களோ அந்த இறைவனிடத்தை உதவியுமே கேட்க வேண்டும். அப்ப மக்காவாசிகள் செய்த தவறு என்ன? எல்லா விஷயத்திலையும் இபாதா விஷயத்தில், வணங்குடைய விஷயத்தில் மற்றவங்களை கூட்டி சேர்க்கிறது, கூட்டி சேர்த்து சேர்ந்தாங்க. அவர் ஷிர்க். அவர் ஷிர்க் என்றால் ஒரு மனிதனை இணை வைப்பது மட்டுமல்ல. ஷிர்க்குக்கு மீனிங் என்ன? ஒரு பங்காளி கூட்டி சேர்க்கிற அர்த்தம். ஒரு பிசினஸ் இங்கிலீஷ்ல ஒரு கூட்டாளி, தமிழ் எழுதுவா கூட்டாளி சொல்லுவாங்க. ஒரு பார்ட்னர்ல கூட்டி சேர்க்கிறாங்க பாத்தீங்களா, இதுக்குதான் அடைவில் ஷிர்க் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நீங்க சமமா செய்வது மட்டும் ஷிர்க் இல்ல. ஒரு கடுவான, ஒரு சின்ன கடுவானுக்கு நீங்க இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு இல்லாம மற்ற இடத்துல நீங்க பாதுகாப்பு தேடினாலும் சரி, உதவி கேட்டாலும் சரி, நீங்க எந்த காரியம் செய்தாலும் அது ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் முதல் கட்டளை என்னன்னு தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹாவில் எந்த கட்டளையும் இல்லை. சூரத்துல் பக்ராவில் முதல் 20 ஆயத்திலும் எந்த கட்டளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடவில்லை. 21வது ஆயத்தில் குர்ஆனில் முதல் கட்டளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார்கள், யா அய்யுஹன் நாஸ் வஅபுது ரப்பக்கும் அல்லதி خلقكم والذين من قبلكم. யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, அஅபுது, யார் உங்களை படைத்தாரோ அந்த ரப்பை நீங்க வணங்குங்கள். அல்லதி خلقكم, அவர்தான் உங்களையும் படைத்தார், உங்க முன்னிருந்தவரை அவர்தான் படைத்தார். அப்ப யார் உங்களை படைத்தாரோ அந்த இறைவனை நீங்க வணங்கு என்று
நமக்கு ஒரு பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொன்னால் தாயத்திலையும் தகுதி அரபி வார்த்தை எழுதி கொண்ட தகுதியையும் ஒரு வெள்ளை கல்லை வாசலில் கெட்டி வைத்து அதை நம்மை பாதுகாக்க என்று நம்ம சொல்கின்றோம். அல்லது ஒரு பச்சை நீர கை துணியில் தேங்காவை கெட்டி வைத்து அதை நம்ம பாதுகாக்க என்று சொல்கின்றோம். அப்ப பாதுகாக்கக்கூடியவர் யார்? அல்லாஹ். அந்த பாதுகாக்கக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் அஊது பிரப்பின் நாஸ் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யார் பாதுகாக்கிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதரை யார் படைத்தாரோ அவர்தான் நம்மை பாதுகாப்பார். பாதுகாப்பு தேட வேண்டும். உதவியும் யாரிடத்தை கேட்க வேண்டும்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னிடமே உதவி தேடி என்று சொல்கின்றோம். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இருந்து போன இடத்திலையும் தகுதியிலையும் தாயத்திலையும் கருப்பு கயிறில் என்று கட்டி நாம் அதே இடத்தில் பாதுகாப்பு தேடிக் கொண்டிருக்கிறோம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منها رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு உம்மத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த நபிமார்களை எதை கொண்டு அல்லாஹ்வை அழைத்தார்கள்? அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றார்கள். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا. உங்களுக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு உம்மத்துக்கும் நான் நபிமார்களை அனுப்பி இருந்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார்கள். அந்த நபிமார்களை எதை கொண்டு அழைத்தார்கள்? அல்லாஹ் தான் உங்களை படைத்தார்கள் என்று அழைக்கவில்லை. அல்லாஹ் தான் உங்களை பாருங்க என்று அல்லாஹ் தான் உங்களை ரிஸ்க் கொடுங்க என்று சொல்லவில்லை என்று அழைக்கவில்லை. அல்லாஹ் மட்டும் வணங்க என்று அனைத்து நபிமார்களையும் அழைத்தார்கள். அப்ப அனைத்து நபிமார்களுடைய அழைப்பு எப்படி இருந்தது? அனைத்து ரசூல்மார்களுடைய அழைப்பு எப்படி இருந்தது? ஈசா நபியுடைய அழைப்பு என்ன இருந்தது? எல்லா நபிமார்களுடைய அழைப்பும் யார் உங்களை படைத்தார்களோ அந்த இறைவனே நீங்கள் வணங்குங்கள் என்றுதான் இருந்தது. ஆனால் நம்ம இடத்துல சில இடத்துல கேட்பார்கள், நாங்க என்ன தொழுகை என்று சொல்லி மற்றவங்க தொழுகை என்ன செய்கிறோம், நாங்க என்ன துவா, நாங்க என்ன கேட்கிறோம், துவாவை கேட்கிறோம் அப்படி என்று கேட்கின்றார்கள். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார்கள். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே கூறுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ மமாதி என்னுடைய வாழ்க்கை, வ மஹ்யாய என்னுடைய மரணம், வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியது. யார் படைத்து பாதுகாக்க, எந்த உலகத்தை அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியதா அந்த இறைவனுக்கே எல்லாம் உரியது. அப்ப தொழுகை மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை மட்டும் சொல்லலையே, உனுஸ்கி நம்முடைய வாழ்க்கை, ஓ மமாதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ எல்லா நம்முடைய வாழ்க்கை செயல்பாடு அனைத்தும் இபாதா அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்க வேண்டும். நம்முடைய மரணமும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார்கள், வமா خلقت الجن والانس الا ليعبدون. அல்லாஹ் சொல்றான், மனிதனை எதற்கு படைத்தேன்? மனிதர்களையும் ஜின்களையும்
வணங்குவதற்காக மட்டும்தான் படைத்திருக்கிறார்கள். தன்னை மட்டும் வணங்குவதற்காகத்தான் படைக்கின்றார்கள். விட மற்றவங்களை நீங்கள் ஷிர்க் செய்ய வேண்டும். அப்ப தௌஹீத் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அனைத்து இபாதா உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களே நம் மரண முறையை நம்முடைய வாழ்க்கையை முழு வாழ்க்கையும் நம்முடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும் வணங்கி மரணத்தை செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அத்தீமஸ் ஸலாத்.